விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இன்னும் சில நாட்களில் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்க உள்ளது. இதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. அதேபோல் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணியை தீவிரமாக தொடங்கியுள்ளன. பாஜக 400 தொகுதிகளை வெல்ல இலக்கு நிர்ணயம் செய்து வேட்பாளர் தேர்வில் ஈடுபட்டு வருகிறது. காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி உட்பட 26 கட்சிகள் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் பாஜகவை வீழ்த்த இணைந்துள்ளன. மாநில வாரியாக தொகுதி பங்கீடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இத்தகைய சூழலில்தான் வரும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு கருத்து கணிப்புகள் பல்வேறு நிறுவனங்கள், அமைப்புகள் சார்பில் மேற்கொண்டு வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் ஜி நியூஸ் மேட்ரிக்ஸ் சார்பில் கடந்த மாதம் 5ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை இந்தியா முழுவதும் உள்ள 543 தொகுதிகளை சேர்ந்த மக்களிடம் கருத்துகள் கேட்கப்பட்டது. 87,000 பெண்கள், 54,000 ஆண்கள் என மொத்தம் 1,67,843 பேரிடம் கருத்துகள் கேட்கப்பட்டது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த கருத்து கணிப்பில் பாஜக தான் மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா கூட்டணி 100 இடங்களில் தோல்வி முகத்தில் தான் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வழக்கம் போல் தென் மாநிலங்களில் பாஜக அதிக இடங்களை வெல்லாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து பாஜக தலைவர்கள் கடந்த ஓராண்டுக்கு மேலாகவே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவில் அதிக கவனம் செலுத்தி வந்தனர். இருப்பினும் மக்களின் மனநிலை என்பது பாஜகவுக்கு சாதகமாக இல்லை என்பதை இந்த கருத்து கணிப்பு முடிவு உணர்த்துகிறது. அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா மாநிலங்களில் மொத்தம் 129 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் வெறும் 29 மட்டும்தான் பாஜக அல்லது பாஜக தலைமையிலான கூட்டணி வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாநிலங்களில் பாஜகவின் கூட்டணி வெல்லும் தொகுதிகள் எண்ணிக்கை மாநிலங்கள் வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கர்நாடகாவில் உள்ள 28 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஜேடிஎஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் பாஜக 23 தொகுதிகளில் வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. மாறாக ஆளும் காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளில் ஜெயிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக கேரள மாநிலத்தில் மொத்தம் 20 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் அனைத்து தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவை பொறுத்தமட்டில் மொத்தம் 25 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 19 இடங்களிலும் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 6 தொகுதிகளிலும் வெல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே வேளையில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடமும் கூட கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெலுங்கானாவில் 17 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் காங்கிரஸ் கட்சி 9 இடங்களையும் பாஜக 5 இடங்களையும் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் பிஆர்எஸ் கட்சி 3 இடங்களிலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்தியா கூட்டணியான திமுக தலைமையிலான அணியின் வேட்பாளர்கள் 36 தொகுதிகளில் வெல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக அதிமுக கூட்டணி 2 இடத்திலும் பாஜக கூட்டணி 1 இடத்திலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக இந்த 5 மாநிலங்களில் 129 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. அதன்படி பார்த்தால் கர்நாடகாவில் 23 இடங்கள், தெலுங்கானாவில் 5 இடங்கள், தமிழ்நாட்டில் 1 இடம் என 29 இடங்களில் மட்டுமே பாஜக வெல்லும். குறிப்பாக கேரளா, ஆந்திராவில் பாஜக 1 இடத்தில் கூட வெல்லாது என ஜி நியூஸ் மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பு என்பது பாஜகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு தென் மாநிலங்களில் வழக்கம் போல் மாநில கட்சிகளின் ஆதிக்கம் தான் வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இருக்கிறது என்பதை இந்த கருத்து கணிப்பு உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.